Taste the Daily. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்தவர் தலைமறைவானதால் அவரது தந்தை உட்பட 3 பேர் பிடிபட்டனர். பேளூரில் பாட்டி வீட்டில் தங்கி படித்த 14 வயது சிறுமிக்கு கீர்த்திவாசன் என்ற இளைஞர் தொடர் பாலியல் தொந்தரவு அளித்தது 4 மாதங்களுக்கு பிறகு தெரியவந்தது. இதையடுத்து போக்சோ வழக்கு பதிவு செய்த ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கீர்த்திவாசனை பிடிக்க முடியாமல் திணறியது. இதனால் இளைஞரின் தந்தை கண்ணன், அவரது நண்பர்கள் வினோத்குமார் மற்றும் மணிகண்டன் ஆகியோரை பிடித்தது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பாலியல் குறித்த விழிப்புணர்வின்றி பாதிக்கப்படும் 15 வயது சிறுமிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருவான்மியூரில் தனியார் விடுதியில் வைத்து இளம்பெண்ணை வன்கொடுமை செய்த இளைஞர் சிக்கினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண்ணை நாகர்கோவிலை சேர்ந்த ஷாக்கின் என்பவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. திருவான்மியூரில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கிய நிலையில் இளம்பெண்ணிற்கு ஷாக்கின் மது கொடுத்து வலுக்கட்டாயமாக வன்கொடுமை செய்துள்ளார். இதையடுத்து இளம்பெண் மீட்கப்பட்ட நிலையில் ஷாக்கின் பிடிபட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க திறனில்லாத ஸ்டாலின் அரசுக்கு வரும் தேர்தலில் தோல்வியே பரிசு என பொதுமக்கள் தங்கள் ஆதங்கத்தை தெரிவிக்கின்றனர். சென்னையை அடுத்த தாம்பரம் ஆயுதப்படை பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினர். சேலையூரில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி தாம்பரம் ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றி வரும் பெண் காவலரை ஆவடி ஆயுதப்படையில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வரும் சிட்லப்பக்கம் பகுதியைச் சேர்ந்த வீரமணி என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதேபோன்று காவலர் வீரமணியின் நண்பரான ஆட்டோ ஓட்டுநர் சரத்குமார் என்பவரும் பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் பெண் காவலர் கர்ப்பமான நிலையில் வீரமணியும் சரத்குமாரும் சேர்ந்து தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்துள்ளனர். இதையடுத்து வீரமணியும் சரத்குமாரும் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பெண் காவலர்களே காமுகன்களுக்கு பலியாகும் அவலம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.